இப்போ வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு ஒரு ஆப்பிள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஆஃப் தான் தம்பிக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஆஃப்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பேன் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் வந்துட்டு ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் பாயில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் அந்த மாதிரி பாயில் பண்ணலாம். தம்பி வேறு சத்தம் போட்டுகிட்டே இருக்கான். ஸோ அவனை பசிக்க ஆரம்பிச்சிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க பாயில் பண்ணி பார்க்கலாம். பீஸ் வந்து கொஞ்சம் தானே, அதனால் வந்துட்டு ஏன் நீங்கள் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து பாயில் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பீஸ் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பாத்திரத்தில் வெந்நீர் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸோ இந்த கண்ணு கரண்டி மேலே அந்த பீஸ் எல்லாம் வச்சுட்டு இதை அது மேலே வச்சு ஒரு சின்ன ஒரு பிளேட் போட்டு மூடிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும். ஸோ தம்பிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பாயில் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாயில் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பாயில் எப்படி ஆச்சுன்னா அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு நைஃப் எடுத்து குத்துப்பாங்க, அது சாஃப்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி போகிற இப்போ பாருங்கள் ஒரு 6 நிமிஷம் கரெக்டாக பாயில் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லாவே பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனால் ஒரு நைஃப் எடுத்து இப்படி பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே சாஃப்ட்டாக உள்ளே இறங்கணும். ஸோ அப்போ பாயில் ஆயிடுச்சு நல்லாவே. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே பாப்பாக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு தனி ஜார் வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. எப்போவுமே ஏன்னா நம்ம நிறைய அந்த ரசத்துக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம், யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து தனியாக ஒரு மிக்ஸி ஜார் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு நல்லா ஆறின உடனே இதை வந்துட்டு நம்ம பிரஸ்ட் மில்க் அல்லது ஃபார்முலா மில்க் எதுலனாலும் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு நல்லா பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்சது. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு திட்டுத்தா இல்லாமல் அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ஒரு இதாக இருக்கணும். ஸோ பேபிக்கு ஊட்டும்போது இப்போ பாருங்கள் நான் நல்லாவே அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு மையாக அரைச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து பிரஸ்ட் மில்க் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரஸ்ட் மில்க் இருந்தால் பிரஸ்ட் மில்க் கொடுங்க, இல்லைனா ஃபார்முலா மில்க் கொடுங்க. ஸோ போட்டு நல்லா அரைச்சி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. 6 மாதம் ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு நான் தம்பிக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா ஸோ நான் எல்லாத்தையும் தம்பிக்கு ஊட்டிட்டு வந்துட்டு உங்களுக்கு பேசுகிறேன்.